வணக்கம் மக்களே, குட்டி ஸ்வைப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிச்சிப்பூ. பிச்சிப்பூ அப்படிங்கிறது எல்லாருமே பிடிக்கும். அது விசேஷ நாட்களில் எவ்வளோ விலை போகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதோட வளர்ச்சி மற்றபடி அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாருமே சில வீட்டில் வச்சிருப்பாங்க. ஒரு கன்று வச்சிருப்பாங்க, ஒரு காம்பவுண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டு தேவைக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. ஒரு விற்பனைக்குன்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு தோட்டத்துல ஒரு 50 செடிகள் ஒரு 60 கன்றுகள் வச்சிருந்தா நம்மளுக்கு விற்பனைக்குன்னு பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எதுக்காக இன்னைக்கு பிச்சிப்பூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிச்சிப்பூக்கு எனக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. நான் என்னோட முதல் சம்பாத்தியம் அப்படின்னா அது பிச்சிப்பூ தான். அது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு இருக்கும். அந்த வயசுல நான் சம்பாதிச்சது அந்த பிச்சிப்பூ வச்சுதான். ஏன்னா கிராமத்தை பொறுத்தளவுக்கு பெரிய வேலை அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பூ பறிக்கிறது தான். உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. பிச்சு பூங்கிறது மற்ற பூவை விட இந்த பிச்சு பூ சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் எடுக்கணும். சூரியன் வரும்போது நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா அந்த பூ நம்மளுக்கும் தெரியாது. இப்ப இந்த பூவை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வெள்ளை கலர்ல இருக்கு. இது இப்ப நம்மளுக்கு வெயில் இல்லை, வெயில் இல்லாததுல இப்படி தெரியும், நம்மளுக்கு பியூர் வெள்ளையா தெரியும். அதே மாதிரி ஒரு காய் மொட்டு, பூவிலே ஒரு காய் மொட்டு இருக்கும், இதுவும் தெரியும் நம்மளுக்கு வெயில் இல்லை. ஆனா வெயில் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பூவும் தெரியாது, இந்த காய் மட்டும் தெரியாது. அது ரொம்ப கவனமா தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்ப சூரியன் நம்மளுக்கு கிழக்க இருந்து அடிக்குன்னா நம்ம இந்த சூரியனை மறைச்சிக்கிட்டு தான், இப்ப நம்ம இப்படி இருக்கோம்னா சூரியனை மறைச்சிட்டு இப்படிதான் இருக்கணும். இப்படின்னா மட்டும்தான் அந்த பூ தெரியும். அதே மாதிரி நம்ம இந்த முக்கால்வாசி பூ எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா குனிஞ்சுதான் இருக்கணும். நம்ம நிமிந்தோ மற்ற ரோஸ் பூவோ இல்லை மற்ற பூ மாதிரி நிமிந்தலாம் இருக்க முடியாது. நம்மளுக்கு இந்த பூ எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா குனிஞ்சுதான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. இன்னும் நம்ம கவனமா இல்லைன்னா கூட பூ விட்டுருவோம் நம்மளுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வந்து காய் மூட்டு நம்மளுக்கு. இப்ப காலில் நம்ம எடுத்துருப்போம், எடுத்தது போகவே நம்ம இது வந்து இப்படி ஓரளவு ரொம்ப கூட்டமா இருக்கும். நம்ம ஒவ்வொன்றையுமே இப்படி கிளச்சி பிறகுனா தான் எல்லா பூவையும் நம்ம எடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வாங்க, இதுல வந்து பாருங்க, காலையில் நம்ம எடுத்ததுல எவ்வளவு பூ நம்ம விட்டுருக்கோம் தெரியுதா? இந்தா நம்மளுக்கு இந்த வெள்ளை வெள்ளைய பெருசா இருக்கா, இது எல்லாமே காலையில் விட்டது. அது போக இந்த பூ பூத்துட்டுனா இது நேத்தைக்குள்ளது. நம்ம இந்த பூ எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன், இந்த பூ வந்து நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாடி எடுத்தா மட்டும்தான் நம்ம சீக்கிரம் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இந்த பூவுக்கு எனக்கு ஒரு வரலாறு உண்டுன்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் படிக்கும்போது கிராமத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெரிய வருமானம் நம்மளுக்கு இருக்காது. நம்ம சின்ன வயசுல நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பூ எடுக்க போகணும். எனக்கு நான் சொல்றேன், மற்றபடி எல்லாரும் என்ன வேலைக்கு போனான்னு தெரியல. நான் இந்த பூ எடுக்க போய் சம்பாதிச்சு தான் முதல்ல இது பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் அப்போதைக்கு இந்த பூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டில் கிடையாது. நான் இன்னொரு தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய போனேன். பூ எடுக்க போகும்போது காலைல ஒரு 6 மணிக்கு நம்ம பூ எடுக்க போகணும். 9 மணிக்கு ஸ்கூலுன்னா நம்ம ஒரு 6 மணிக்கு போனால் தான் நம்ம பார்க்க முடியும், பூ எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இவ்வளோ ஒரு கிளாஸ் இருக்கும். நம்ம சில்வர் டம்ளர் இருக்கலாம், இவ்வளோ டம்ளர் இருக்கும். அந்த சில்வர் டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா. அப்படிதான் நான் சம்பாதிச்சேன். நான் அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அதனால இந்த பிச்சுப்பூ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, சரிங்களா? ஒரு கிளாஸ் எடுத்தால் 1 ரூபா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 கிளாஸ் எடுத்தால் தான் 5 ரூபா நம்மளுக்கு. அன்னைக்கு செலவுக்குன்னு நம்ம கடையில் போய் வாங்கி திங்கிறதுக்கோ இல்லை ஒரு மிட்டாய் வாங்கி திங்கிறதுக்கோ பெரிய விஷயம் நம்மளுக்கு. எனக்கு அதுதான் பிடிக்கும். நீங்க எப்படி சம்பாதிச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் கிராமத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இதுதான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். இந்த பூவுக்குன்னு பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் கிடையாது. நம்ம அந்த பூ உருவாக்குறது அப்படின்னா விதைகள்லாம் கிடையாது. இந்த கண்ணை வந்து நம்மளுக்கு பதியம் போட்டு தான் அடுத்த கண்ணை நம்ம உருவாக்க முடியும். நம்மளுக்கு பதியம் போடுறது அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இது ஒரு கொழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொடியை நம்மளுக்கு மண்ணில் நல்லா நம்மளுக்கு தோண்டி இதுக்கு மேலே நம்மளுக்கு மண்ணை இந்த அளவுக்கு நம்மளுக்கு மூடிடணும். இந்த அளவுக்கு மூடும்போது இப்படி மூடணும். இப்படி நம்மளுக்கு மூடி நம்ம ஒரு 2 நாளைக்கு நல்லா தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா அழகா நம்மளுக்கு இதுல வேர் ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு இது விதை கிடையாதனால நம்ம இப்படிதான், இதுதான் நம்ம சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லுவோம் பதியம் போடுறோம்னு சொல்லுவாங்க. இப்படி பதியம் போட்டோம் ஒரு 2 நாளையில இதுல ஃபுல்லா வேர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி இன்னொரு செடி நம்மளுக்கு உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் நம்ம இந்த கண்ணை பெருக்க முடியும். மற்றபடி கடையில விற்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே இதே மாதிரி தான். பதியம் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்ணுல இருந்து கட் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு இடத்துல வச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு 4 மாசம் 5 மாசத்துல பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன நம்மளுக்கு இவ்வளவு இதுலயே நம்மளுக்கு பூ வர ஆரம்பிச்சிடும், கம்மியா வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அதே மாதிரி இந்த பூவோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும். அது நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வருஷம் 2 மாசம் ஆகுது. நான் இந்த கண்ணை வச்சு 1 வருஷம் 2 மாசம் ஆகுது. அதுல வந்து நம்மளுக்கு வருஷ கணக்கு வரும்போது நம்மளுக்கு பெருசா வரும்.
உயரமா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றும் நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல உயரமா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசன், இதுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா குளிர்காலம் தான். வெயில் காலத்துல உங்களுக்கு பூவே வராது. பூ வந்தாலும் சின்ன பூவா இருக்கும், அதே மாதிரி வளர்ச்சி இருக்காது, பூ நல்லாவும் இருக்காது. இதோட வளர்ச்சி எப்படி பார்த்தீங்கன்னா குளிர்காலம், மழை டைம் தான். மழை டைத்துல தான் பூ நல்லா செழிப்பா வளரும். இது செடி கொடி பச்சை பசேர்னு இருக்கும். நம்ம மழை டயத்து இல்லைன்னா வெயில் டயத்துல ஒவ்வொன்றும் காய ஆரம்பிச்சிடும். முக்கியமான இது மட்டும் நம்மளுக்கு பச்சையா இருக்கும், மற்றது வந்து காய ஆரம்பிச்சிடும். காய ஆரம்பிக்கும் போது இந்த பார்த்தீங்களா, இந்த இதுதான், இந்த காஞ்சதை நம்மளுக்கு ஒன்னொன்னா ஒடிச்சு எடுத்துடணும். இப்படி நம்ம ஒடிச்சு எடுத்தா மட்டும்தான் இந்த இருக்கா. இப்போ இதுல ஒரு இது வந்து பச்சை காஞ்சு போச்சு, இன்னொரு இது பச்சையா இருக்கு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த காஞ்சதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து மெயின்டைன் பண்ணா தான் இந்த கொடி வந்து சுத்தமா இருக்கும். நம்ம பூ எடுக்கும்போது காஞ்சதை நம்ம மேலே இடிக்காது, அதே மாதிரி அதோட வளர்ச்சிகளும் நல்லா இருக்கும். இதுக்கு நோய் தாக்குதல் அப்படின்னு பெருசா ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு. இதுக்கு பூவுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மழை டயத்துல இல்லை வெயில் டயத்துல நம்மளுக்கு பூ வந்து சின்னதாகும். ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளவு குளிர்ச்சி இல்லாதனால பூ சின்னதாகும். அதுக்கு மட்டும் நம்ம ஒரு மருந்து அடிக்கணும். மற்றபடி இதை நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியானது. இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இருக்குல்ல, அந்த உரத்தை நம்ம போட்டாலே போதுமானது. மற்றபடி இதை வந்து பராமரிக்கணும்னு பெரிய விலையே. இதோட தேவைகள்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நல்ல விலை இருக்கும். சரிங்களா, இது நம்ம காலையில் எவ்வளோ சீக்கிரம், இதே மாதிரி காலையில் நம்ம பூவை எடுத்துட்டு காலைல 9 மணி 10 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போனா தான் இருக்கும். நம்ம கொண்டு போது விலைகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால காலைல எவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு நம்ம கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு விலைவாசி இருக்கும் நம்மளுக்கு. இந்த சீசன் டயத்துல நம்மளுக்கு இந்த நல்ல ஃபெஸ்டிவல் டயத்துல நம்ம பார்க்கும்போது இதோட தேவை அதிகமா இருக்கும். தேவை அதிகமா இருக்கும்போது நம்மளுக்கு விலை அதிகமா இருக்கும். நம்மளுக்கு பிச்சி பூவை பொறுத்தளவுக்கு ஒரு எடை கணக்கு தான் போடுவோம். ஒரு எடை அப்புறம் 400 கிராம், அதுதான் நம்மளுக்கு ஒரு இடம் 2 இடம்னு சொல்லுவாங்க. அந்த பூக்கடையில் எவ்வளோ எடை போடுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோ சூப்பரான எப்படி பார்ப்போம். இன்னைக்கு இந்த பூவை பதில் ஒரு இடம் 400 கிராம். அந்த 400 கிராம் வந்து சாதாரண நாட்களில் நம்மளுக்கு 180 ரூபா அந்த மாதிரி போகும். ஆனால் அதே ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் டயத்தில் ஒரு நல்ல முகூர்த்த நாளில் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா 800 ரூபா 900 ரூபாய் கூட போகும். நம்மளுக்கு பூவோட தேவைக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி போகும். அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும், பராமரிக்கணும். இந்த கண் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த மண்ணில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ல நல்லா வரும். நம்மளுக்கு நம்ம காடை பார்த்தீங்கன்னா செம்மண் தான். அதே மாதிரி நம்ம சைடில் இருக்க எல்லாமே நம்ம காடு எல்லாமே செம்மண் தான். செம்மண் காட்டுக்கு இது நல்லா வரும். உங்களுக்கு பராமரிப்பு அதிகமே தேவையில்லை. நம்மளுக்கு ஆடு மாடுகள் கடிக்காம நம்ம கரெக்டாக பராமரிச்சோம்னா 6 மாசம் நம்ம போடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல வருமானமும் உண்டு. உங்களுக்கு டெய்லி செலவுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லை 500 ரூபா வரைக்கும் நம்ம இதுல அழகா பார்த்துட்டு போயிடலாம். காலையில 6 to 10 மணி வரைக்கும் தான். அந்த 6 to 10 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அது போக இதுக்கு நீங்க தண்ணி செலவு அப்படின்னா அதிகமா செலவழிக்கிறது இல்லை. மெயினா நம்மளுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுறணும். நம்மளுக்கு கீழே தூர் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வெயிலுக்குன்னு காஞ்சி வச்சு நம்மளுக்கு இந்த தூரை வந்து காய விடக்கூடாது. இந்த தூரு காய விடாம நம்ம தண்ணி வசதி மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா உண்மையிலே நல்லா பச்சை பசேர்னு பூக்களும் நம்மள அதிகமா கொடுக்கும். அதுதான் முக்கியம். நம்மளுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க இதை வந்து அப்படி போடலாம் இப்படி போடலாம், ஆனால் எந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தண்ணி வசதி கரெக்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினா தான் அந்த செடிகள் நல்லா படரும், கொஞ்சம் அகலமாகும். அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு இதோட கிளைகள் படருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் வரும். நீங்க தண்ணி பாய்ச்சா முட்டிங்கன்னா எல்லாமே சும்மா எம்டியா தான் வரும். நீங்க நல்லா தண்ணி பாய்ச்சினா மட்டும்தான் இப்படி காய் முட்டு இருக்கிற கொடிகள் படரும். நீங்க இந்த கொடிகள் படர தான் நம்மளுக்கு பூக்கள் நிறைய ஆகும். அதே மாதிரி ரொம்ப கவனமா எடுக்கணும். நீங்க கீழே ஒவ்வொன்றையும் கிளச்சி எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பூக்கள் இருக்கா, இதெல்லாம் நம்மளுக்கு சரியா எடுக்காம தான் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. அதை கவனமா எடுக்கணும். சரிங்களா, சூப்பரான வீடியோ பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிச்சு பூ பற்றி பார்த்துருந்தோம். இந்த பிச்சு பூ பற்றி சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஒரு சூப்பரான வீடியோக்களுக்கு நம்மளோட குட்டி சைப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, பாய்.